பாலா டார்ச்சரில் சிக்கிய 5 நடிகைகள். சினிமாவே வேண்டாம் என சினிமாவுக்கு முழுக்கு போட்ட தலப்பட ஹீரோயின். இயக்குனர் பாலாவின் படங்களை பார்ப்பதற்கு ஒரு மனதைரியம் வேண்டும். பாலாவுக்கு ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கவும் தெரியும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சி இவ்வளவு வன்முறையா என்று பதற வைக்கவும் தெரியும். தியேட்டரில் உட்கார்ந்து படம் பார்க்கும் ரசிகர்களுக்கே இந்த நிலைமை என்றால் அவர் படத்தில் நடிக்கும் நடிகைகளை பற்றி நினைத்து பாருங்கள். அப்படி பாலாவிடம் சிக்கி பயங்கர டார்ச்சர் அனுபவித்த 5 நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை இவானா. சொன்னதும் லவ் டுடே படத்தில் நெய் குழந்தை போல் வந்து முகம்தான் ஞாபகம் வரும். ஆனால் அதற்கு முன்பே நாச்சியார் படத்தில் இயக்குனர் பாலாவால் வறுத்தெடுக்கப்பட்டவர் தான் இவானா. சின்ன வயதிலேயே கற்பழிப்பு காட்சி, கர்ப்பிணி போல் நடிப்பது என பல டார்ச்சர்களையும் சந்தித்திருக்கிறார். இந்த படத்தில் இவானாவின் நடிப்பை பற்றி ஜோதிகா ஒரு மேடையில் ரொம்பவும் பெருமையாக பேசியிருந்தார். நடிகை பூஜா. நடிகை லைலாவிற்கு பிறகு அந்த இடத்தை ஓரளவுக்கு பூர்த்தி செய்தவர் தான் பூஜா. புதும் கலகலப்பாக நடிக்கக்கூடிய பூஜா நான் கடவுள் படத்தில் பாலாவிடம் வசமாக சிக்கினார். இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் இடம் அடி வாங்குவது, கீழே உருண்டு விழுவது எல்லாமே பூஜா உண்மையாகவே செய்தாராம். அது மட்டும் இல்லாமல் கண் தெரியாதவராக நடிப்பதற்காக கண்ணில் லென்ஸ் ஒரு நாள் முழுக்க மாட்டியிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்தது தேசிய விருதுக்காகத்தான். ஆனால் அந்த உழைப்புக்கு பலன் இல்லை. பாலாவின் டார்ச்சரில் சிக்கியது மட்டும்தான் மிச்சம். சினிமாவே வேண்டாம் என கையெடுத்து கும்பிட்டு விட்டு போய்விட்டார். அடுத்தபடியாக நடிகை வேதிகா. தமிழ் சினிமாவுக்கு இறக்குமதியான பால் டப்பா நடிகைகளில் வேதிகாவும் ஒருவர். நடிப்பு திறமையை காட்ட வேண்டும் என்ற ஆசையில் பாலாவின் பரதேசி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். கிட்டத்தட்ட அவரை கருப்பாக காட்டவே 3 to 4 மணி நேரம் மேக்கப் போட வேண்டியதாக இருந்தது. அதே போன்ற இந்த படத்தில் காட்சியில் அவர் வாங்கிய அடிகளும் மிதிகளும் யதார்த்தமாக தெரிய வேண்டும் என்பதற்காக உண்மையாலேயே அவர் அடி வாங்கியதாக கூறப்படுகிறது. அடுத்தபடியாக மமிதா பாஜி. பெரும்பாலும் பாலா படங்களில் நடிக்கும் நடிகைகள் அவர் செய்யும் டார்ச்சரை வெளியில் சொல்வதில்லை. ஆனால் வணங்கான் படத்தில் நடித்த மம்தா பாஜி மூலம் சில விஷயங்கள் வெளியே வந்துள்ளது. இந்த படத்தில் முதலில் சூர்யா கமிட்டாகி இருந்த போது அவருடன் இணைந்து நடித்தவர் தான் மமிதா பாஜி. இவர் படப்பிடிப்பு தளங்களில் பாலா தன்னை அடித்ததாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக பனிதா சிந்து. தெலுங்கில் வெளியான அர்ஜுன் ரெட்டி படத்தை பலரும் இன்று வரை கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். இது சியான் விக்ரம் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த படத்தை ரீமேக் செய்ய விரும்பினார். சேது படம் மூலம் தனக்கு வாழ்க்கை கொடுத்த பாலா தான் தன்னுடைய மகனையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என விரும்பினார். ஆனால் பாலா வழக்கம் போல் தன்னுடைய வேலையை காட்டிவிட்டார் விக்ரமிடம். ஒரு முழு படமும் எடுக்கப்பட்ட பின்னர் அது வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஆதித்ய வர்மா என்று உருவான இந்த படத்தின் ஹீரோயினாக நடித்தவர் தான் பனிதா சிந்து. இவரும் வாழ்க்கையை வெறுத்து போகும் அளவுக்கு அந்த படப்பிடிப்பு தளத்தில் பாலாவால் டார்ச்சர் செய்யப்பட்டிருக்கிறார். நடிகைகள் மட்டுமல்லாமல் பாலா படத்தில் நடிக்கும் நடிகர்களும் பல வேதனைகளை சந்தித்துள்ளார்கள். விக்ரம், சூர்யா, விஷால், ஆர்யா போன்ற ஹீரோக்களையும் அதன் கதாபாத்திரத்திற்காக பாலா மிகவும் கடுமையாக வருத்தி தயார் செய்திருப்பார். என்னதான் இயக்குனர் பாலா மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் அவர் ஒரு படைப்பாளி. எப்படிப்பட்ட ஹீரோயினாக இருந்தாலும் திரையில் அந்த கதாபாத்திரம் மட்டுமே அவர் வெளிக்கொண்டு வருவார். அதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்வார். ஒரு கலைஞரின் மொத்த நடிப்பு திறமையும் வெளிக்கொண்டு வரும் திறமை தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாலாவுக்கு மட்டுமே உள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் இந்த கலைஞர்கள் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக தான் பாலாவின் படங்களை பார்க்கிறார்கள். மக்கள் மனதிலும் அது எப்போதும் நீங்காமலே நிற்கின்றது. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.